அமேசான்ல ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டை எப்படி வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி கேன்சல் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். அமேசான் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே யூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே ஆர்டர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆர்டர்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இப்போ லாஸ்ட்டாக ஆர்டர் பண்ண அந்த ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கேன்சல் ஆர்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கேன்சலைசேஷனுக்கான அந்த ரெக்வஸ்ட் நம்ம இங்கே வந்து கொடுக்கறதுக்கு இதில் வந்து ரீசன் வந்து செலக்ட் பண்ணணும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து கொடுக்க தேவையில்ல. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெக்வஸ்ட் கேன்சலைசேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே கேன்சலைசேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு யுவர் ஆர்டர்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கேன்சல்ட் ஆகிருக்குது வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. நீங்கள் அப்படியே வந்து விட்டுறலாம். இதுவே நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி இப்போ கேன்சல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண அந்த ஒரிஜினல் பேமெண்ட் மெத்தடுக்கே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து அமேசான்லேருந்து உங்களுக்கு திருப்பி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி விட்டுருவாங்க. 3 to 5 பிஸ்னஸ் டேஸ் வரைக்கும் வந்து ஆகும் அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு. அப்படி உங்களுக்கு அந்த டைம் பீரியடில் வரல அப்படின்னா நீங்கள் வந்து அமேசானோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. 3 to 5 பிஸ்னஸ் டேஸில் வரல அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கஸ்டமர் கேருக்கு இப்படி காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றியுமே நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இந்த வீடியோ மூலியமாக அமேசானில் எப்படி நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.